சில்வர் முதல் முறையா 1 கிலோ 2 லட்சம் ரூபாங்கிற ஒரு மார்க் கிராஸ் பண்ணிருக்கு. எல்ஜி லிஸ்டிங்ல இன்னைக்கு 50% மேல ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 40% மேல டிராப் ஆயிருக்கு. இதெல்லாம் எதனால நடந்துச்சுங்கிறது தான் டீடைலா பார்க்க போறோம். அக்டோபர் 8ஆம் தேதி நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலயே சில்வர் 2 லட்சத்தை எட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். வெறும் 6 நாள்ல 1,70,70,000 ரூபாய்க்கு இருந்த சில்வர் 2,06,000 ரூபாய் மாறி போயிடுச்சு. 36,000 ரூபாய் பெர் கேஜிக்கு ஏறி இருக்குங்க. ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனும் அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கோல்டு சில்வருக்கு மேல திரும்ப திரும்ப மக்களை வாங்க தோணுது. பேனிக் பையிங் கண்டினியூவா இருந்துட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் சில்வர் 50 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபியோட வீக்னஸும் கண்டினியூவா இருக்கிறதுனால தான் இந்த சேஞ்சஸ் அபரிதமா இருக்கு. தங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸுக்கு $4,151 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல 24 கேரட் 12,900 ரூபாய்க்கும் 22 கேரட் 11,820 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகுது. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்கன்னு சொல்லி பேனிக் பையிங் கண்டினியூவா வாங்கும்போது மார்க்கெட்ல பிரஷர் இருக்கதான் செய்யும். அந்த பிரஷருக்கு தகுந்த சப்ளை இல்லைன்னா திரும்ப திரும்ப விலை அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த விலை அதிகரிச்சுட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல செல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பல்கா சில்வர் கோல்டு எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க மொத்தமா வித்துட்டு இருக்காங்க. மொத்தமா விற்க ரேட்டும் பொத்துன்னு விழுதுன்னு வச்சுக்கோங்க. பெர் கேஜிக்கு 10,000 15,000 20,000 விழுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோல்டுக்கும் பெர் கிராமுக்கு 500 1000 குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவுல வச்சிருக்கிறவங்களுக்கு அது ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். கொஞ்சமா வாங்கிட்டு அதுவும் பேனிக் பையிங்ல துரத்தி வெள்ள ஏற வாங்கி இருப்பாங்கல்ல, அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இப்போ டிவி ஓபன் பண்ணாலே பிரேக்கிங் நியூஸா தங்கம் வரலாறு காணாத விலை ஏற்றம், சில்வர் வரலாறு காணாத விலை ஏற்றம் 2 லட்சம் ரூபாய் தாண்டிச்சுலாம் நீங்க பிரேக்கிங் நியூஸ் பாக்குறீங்க இல்லையா, இது சம் டியூரேஷனுக்கு பிறகு பெர் டேக்கு 5,000 10,000 சில்வர்ல விலை குறையும் போதும், பெர் கிராமுக்கு 500 1000 சொல்லி கோல்டோட விலை குறையும் போதும், அதுவும் இதே பிளாஷ் நியூஸ்ல வரலாறு காணாத சில்வர் விலையிறக்கம் வரலாறு காணாத கோல்டு விலையிறக்கம் சொல்லி வரவங்க அப்பவும் இந்த செய்தியும் நீங்க பார்க்க தான் போறீங்க. கோல்டும் சில்வரும் விலை ஏறி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதோட ரியல் வேல்யூ அடிப்படையில தங்கமும் வெள்ளியும் விலை ஏறி இருக்கானா நிச்சயமா கிடையாது. அதனால மானவாரியா கோல்டு சில்வரை வாங்கி குவிக்காதீங்க. எமோஷனல்ல கோல்டு சில்வருக்கு பின்னால ஓடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அந்த கோல்டை நீங்க வாங்குங்க, உங்களுக்கு பயன்படுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட்ல வரும்போது உங்களுக்கு அந்த அலோகேஷன் அடிப்படையில கரெக்டா கோல்டு சில்வருக்கு இடத்தை கொடுங்க. அதை தாண்டி பண்ணாதீங்க. சரி, இந்த கோல்டு சில்வரோட பிரைஸ் ரேஞ்ச் ஏறிட்டே இருக்கு இல்லையா, இது எப்பதான் அதுக்கு இப்ப நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. காசா இஸ்ரேலுக்குள்ளால அந்த அமைதி ஒப்பந்தம் வந்திருக்கிறது உண்மையிலேயே பாசிட்டிவான விஷயம் தான். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையும் கொஞ்சம் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா நிச்சயமா பாசிட்டிவா இருக்கும். ஃபெட் சேர்மனுடைய மானிட்டரி பாலிசி இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும், அதாவது ஹைக் இருந்துச்சுனாலும் எக்ஸிஸ்டிங் இந்த கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.